தென்னிந்திய திரையுலகில் பிரபலமான நடிகையாக வலம் வருபவர் நடிகை மிருனால் தாக்கூர். கோலிவுட்டில் படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒருவராக உள்ளார். தொடர்ச்சியாக படங்களில் கமிட் ஆகி நடித்து சென்சேஷனல் நடிகையாக வலம் வருகிறார். அத்துடன் சோசியல் மீடியாவிலும் பட ஆக்டிவாக உள்ளார். இந்நிலையில் நடிகை மிருனால் தாக்கூர் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. சின்ன திரையில் இருந்து சினிமாவுக்கு வந்து புகழடைந்த நடிகைகளில் மிருனால் தாக்கூர் ஒருவர். சீரியலில் நடித்து வந்த ஆரம்ப காலத்தில் பல பேட்டிகள் அளித்துள்ளார். அத்துடன் ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்றுள்ளார். அந்த சமயத்தில் ஒரு தடவை நடிகை பிபாஷா பாசு குறித்து பேசியுள்ளார். அதுதான் தற்போது சர்ச்சைகளை கிளப்பியது. அதாவது அவர் பார்ப்பதற்கு ஆண் போல் இருப்பதாக பொருள்படுவதை போன்று பேசினார் மிருனால் தாக்கூர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பேசிய இந்த வீடியோ தற்போது வைரலாகி சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. நடிகை பிபாஷா பாசுவை உருவ கேலி செய்து மிருனால் தாக்கூர் பேசியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து தற்போது அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் டீனேஜ் பெண்ணாக எனது 19 வயதில் சில சமயங்களில் முட்டாள்தனமாக பேசியிருக்கிறேன். நான் பேசும் விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒருவரை காயப்படுத்தும் என்பதை அப்போது நான் புரிந்திருக்கவில்லை. ஒருவரை உருவ கேலி செய்ய வேண்டும் என்பது எனது நோக்கம் கிடையாது. நான் விளையாட்டாக கூட அப்படி பேசியிருக்க கூடாது. நான் விவரம் தெரியாமல் அப்படி பேசியிருக்க கூடாது. அது தவறுதான். அந்த வயதில் தெரியாமல் பேசிவிட்டேன் என தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் மிருனால் தாக்கூர். அவரின் இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்நிலையில் என்று அவர் பேசியதை வைத்து தற்போது விமர்சிப்பது சரியில்லை. சிறு வயதில் நாமும் விளையாட்டாக பல விஷயங்களை பேசியிருப்போம். அந்த வயதுக்கு உண்டான மெச்சூரிட்டி என்பது குறைவாக தான் இருக்கும் என அவருக்கு ஆதரவாக ரசிகர்கள் இணையத்தில் பேசி வருகின்றனர். அத்துடன் சிறு வயதில் தெரியாமல் பேசியது தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது நல்ல விஷயம் என மிருனால் தாக்கூருக்கு பலர் பாராட்டுகளும் தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான சீதாராமம் படம் நடிகை மிருனால் தாக்கூருக்கு மிகப்பெரிய பிரபலத்தையும் பாராட்டுகளையும் பெற்று தந்தது. துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக அந்த படத்தில் இளவரசி நூர்ஜஹானாக நடித்திருந்தார். இந்த படத்தின் மூலமாக தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் பிரபலமடைந்தார். இதனையடுத்து ஹாய் நன்னா படத்தில் நானிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இப்படமும் மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றது. இதனையடுத்து தற்போது ஹிந்தியிலும் படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் மிருனால் தாக்கூர். இப்படி பிற மொழி படங்களில் பிஸியாக நடித்து வரும் இவரை கோலிவுட் சினிமாவுக்கு கொண்டு வரும் முயற்சியும் நடந்து வருகிறது. இன்னமும் ஒரு நேரடி படத்தில் கூட நடிக்கவில்லை என்றாலும் அவருக்கு தமிழில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ளனர். இந்நிலையில் இவர் விரைவில் கோலிவுட்டில் அறிமுகமாக இருப்பதாக ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாக்க உள்ள படத்தில் மிருனால் தாக்கூர் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரின் தமிழ் சினிமா வருகைக்காக ரசிகர்கள் காத்திருப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.